மருது மருது. யாரு? வணக்கம். கைய விரிங்க, முகமே தெரியல. வணக்கம். அடடே நீங்களா? மைனர் எந்திரிச்சாச்சா? இப்பதான் எழுந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அதான பார்த்தேன். சனிக்கிழமை சாயங்காலம் ஆச்சு. எங்களை மாதிரி முக்கியமானவங்க எல்லாம் வருவோமே. முக்கியமானவங்களா? உங்களையும் சேர்த்து சொல்றீங்களா? ஏன் எங்களை பார்த்தா முக்கியமானவங்களா தெரியலையோ? நான் யார் தெரியுமா? ஒன்றிய செயலாளர். எந்த கட்சிக்கு? எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சியில ஒன்றிடுவேன். அதனாலதான் ஒன்றிய செயலாளருங்களா? ஐயா யாரு? நம்ம வட்டம். இது மாதிரி பல வட்டங்கள் சேர்ந்துதான் ஒரு ஒன்றியம். ஹலோ ஒன்றியம். ஹலோ இன்ஸ்பெக்டர். கமான் கமான். யார் வந்திருக்கா பாத்தியா? இன்ஸ்பெக்டர். உங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் புடிச்சு உள்ள போட வேண்டியவரு உங்களோடவே சேர்ந்து தண்ணி போடுறாரே. என்ன ஒன்றியம்? வணக்கம் வணக்கம். வாங்க இன்ஸ்பெக்டர். தலைவா வணக்கம். சாயங்காலம் 6 மணி ஆகுது. ஒண்ணுமே இல்லையா? உங்களை நம்பித்தான் வந்திருக்கோம். இதோ ஃபாரின் 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 ஃபாரின். தலைவா ஊத்துங்க தலைவா. பெருசா குடிச்சு கிழிச்சிடற மாதிரிதான். ஒரு பெக் அடிச்சோடனே சாஞ்சிருவீரு. இன்னைக்கு ஊத்துங்க, நின்னு காட்டுறேன். சோடா சோடா. சும்மா இருங்க. ஒன்றியம் ஒன்றியம். இப்ப நான் ஃபாரினுக்கு தலை வணங்கிட்டு இருக்கேன். சும்மா சொல்லக்கூடாது. ஃபாரின் ஃபாரின் தான், லோக்கல் லோக்கல் தான். ஃபாரின் வழங்கிய பார் புகழும் தலைவா. பாட்டிலோட சரியா? எல்லாம் உண்டு ஒன்றியம். அதெல்லாம் உண்டா? சீக்கிரம் வர சொல்லுங்க, இல்லைன்னா நான் தூங்கிடுவேன். ஐயோ இப்படி இருக்குதே. இந்தா என் துண்டுல தொடச்சுக்கோ. இந்த என் துண்டுல தொடச்சுக்கோ. ஏய் நான் யாரு? ஒன்றியம். நீ எனக்கு கீழே தான், வட்டம். இந்தா என் துண்டுல தொடச்சுக்க. என்ன என்னையா மாத்தி மாத்தி 2 பேரும் துண்டா குடுக்குறீங்க? எங்க துண்டு இதுக்காவது பயன்படுத்துமேன்னு தான். யாராவே மரியாதை எல்லாம் பேசிட்டு பல்ல உடைப்பேன், கடிப்பேன். என்ன பண்ணானு? நான் ஒண்ணும் பேசலன்னு குரல் கடிச்சேன். அனாவசியமா இவன் கிளிய நீங்க இன்சல்ட் பண்றீங்க. அட போயா. இவன் யார் தெரியுமா? ஏன் கிளி, ஏன் கிளி. என் பணியிலேயே தொடச்சிக்காமா. நான் தான் ஆடுறேன்னு பார்த்தா எனக்கு மேல நீ ஆடுறிய மச்சான். மாமா நீ சும்மா இரு. நீ சாப்பிட்டியாடா கண்ணா? நீ இத குடிச்சேதான் என் மனசு திருப்தியா இருக்கு. குடிடா கண்ணா. எனக்கு இந்த பழக்கம் இல்ல. குடிடாமா. குடிக்க மாட்டேன்னு சொல்றேன்ல. அம்மா என்ன நடந்தது? அவ குடிக்க மாட்டேங்கிறாளே. அழாதீங்க ஒன்றியம், அழாதீங்க. என்னால துக்கம் தாங்க முடியலையே. வட்ட உன் துண்டையும் கொடு. 2 துண்டையும் சேர்த்து நான் தூக்குல தொங்கிடுறேன். ஒன்றியம் நீ தொங்கிட்டா நான் என்ன செய்யறது? எனக்கு கீழே நீ தொங்கு, இடமா இல்ல. கொடிடா கண்ணா. லலி, இன்ஸ்பெக்டர் இவ்வளவு தூரம் கெஞ்சுறாருல, கொஞ்சம் குடிய. இவருக்கு வேற வேலை இல்லைங்க. அப்பப்ப மாமூல் கொடுக்கணும், மாசமானா கேஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஓசியில கூப்பிட்டா அதுக்கு வேற வந்துட்டு போகணும். இல்லன்னா கேஸ் போடுவாருல்ல. ஆமா, இவர் ஏன் கைய பரப்பிட்டாரு? கொள்கையை பரப்பணும்னு நினைச்சாரு, முடியல. அதனாலதான் அப்பா அப்பா கைய பரப்புறாரு. கொள்கையா? என்ன கொள்கை? இதுதானே வேண்டாங்கிறது. ஏதோ பரப்புறாருல, விடுங்களேன். நீங்க பரப்புங்க. மங்களம் மங்களமாய் வாழ வேண்டும். என்னங்க பாட்டோட வரீங்க? பாட்டோட மட்டும் இல்லடி, நோட்டோட வந்திருக்கேன். இங்க பார். ஐயோ ஏனுங்க இவ்வளவு பணம்? அடி பைத்தியக்காரி, இப்பதானே நம்ம தொகுதியில இடைத்தேர்தல் நடந்துச்சு. ஏது பணம்னு கேக்குறீங்க? ஓட்டுக்கு கொடுத்த பணம் வீட்டுக்கு வந்துருச்சு. எப்படி இந்த ஒன்றியம்? இப்பதாங்க புரியுது உங்க கட்சி ஏன் தோத்துச்சுன்னு. இதனடி பிரமாதம். பொது தேர்தல் வரட்டும், கொண்டாந்து ரொப்பி.
சீக்கிரமா பொது தேர்தல் வரணும் ஆண்டவனே. பொது தேர்தல் ஆண்டவங்க கிட்ட கேட்க கூடாதுடி, ஆண்டுகிட்ட இருக்கவங்க கிட்ட கேட்கணும். சரி சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கா? அங்கதான் குருக்கள் இல்லையே. குருக்கள் எப்பதாங்க வருவாரு? குருக்கள் என்னங்க துண்டு உங்க பின்னாடியே வருது. நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வாரம் கழிச்சு இது வரும். இதை வேற எடுத்துக்கிட்டு தெரிய வேண்டி இருக்கு. இது இல்லைனாலும் காரியம் நடக்க மாட்டேங்குது. இல்ல படிக்கிறியாமா? படி படி, படிச்சாதான் அறிவு வளரும். என்ன புத்தகம் படிக்கிற? காதலனா காமுகனா? யார கேக்குற? புத்தகத்தோட பேர்ப்பா. நடுநிசியில் இன்பம், நில் கவனி கொல், சத்தம் இல்லாமல் முத்தம் கொடுப்பது எப்படி? முக்கியமான புத்தகம். இப்படி புத்தகம் எல்லாம் படிச்சாதாமா இந்தியா உருப்படும். நில்லடி என் காதலி. ஐயோ, லீனா மீனா ரீனா. இதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி புத்தகம் எல்லாம் படிக்க கூடாது. வேற எதை படிக்கணும்? எவ்வளவு புத்தகங்கள் இருக்கு. ஔவையார் எழுதின கண்ணகி இருக்கு, கம்பர் எழுதின திருக்குறள் இருக்கு, திருவள்ளுவரே தன் கைப்பட எழுதின சிலப்பதிகாரம் இருக்கு. புத்தகமா இல்ல நாட்டுல அதுல எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு தெரியுமா? அவ்வளவு ஏன் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். கம்பர் ஏன் காட்டுக்கு போனா? கம்பரா? கம்பர் காட்டுக்கு போகலையோ, வேற யாரோ ஒரு ஆள் காட்டுக்கு போனானே. ராமர்பா. ராமர் காட்டுக்கு போனாரா இல்லையா? நான் டவுனுக்கு போனாரு நான் சொன்னேன். என்னப்பா தேடுறீங்க? எதுலடா உட்கார்ந்திருக்க? சேர்லதான். எங்க காணா? இந்த இருக்கு இதான். அது காலு. அது எங்க இருக்கு? இந்த இருக்கு சேரு. இருக்கிற இடமே தெரியல. ஆமாப்பா, வீட்டுல எல்லாம் சின்ன சின்ன சேரா இருக்கு. ஏன் சைஸுக்கு ஒரு சேர் வாங்கி கொடுக்குறீங்களா? உன் சைஸுக்கு சேர் வேணும்னா ஒரு காட்டையே அழிச்சு இல்ல. சமீபத்துல உனக்கு எவனாவது காதல் கடிதம் எழுதுனானா? அதுவும் மாட்டு வண்டியில நீ ஸ்கூலுக்கு போறப்ப எரிஞ்சானா? என்னடா என்னென்னமோ சொல்ற? எஸ் ஆர் நோ, இதை தவிர நீ வேற எதுவும் சொல்லக்கூடாது. அவன் எரிஞ்சிருக்கான், அதை எடுத்து நீ ஜம்காத்துல மறைச்சிருக்க. உனக்கு இதெல்லாம் யாரா சொன்னது? வேற யாரு? எந்த முண்டம் எரிஞ்சிச்சோ அந்த முண்டம் தான் சொன்னிச்சு. ஆமா, லவ் லெட்டர் வாங்க தெரியுது இல்ல, பதில் எழுத வேண்டாம். கொஞ்சம் கூட பொறுப்புணர்ச்சியே இல்லையே. அவனை பார்த்தா எவ்வளவு பாவமா இருக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள்ல தேவதாச ஆவானோ, மஜ்னுவா ஆவானோ, அம்பிகாபதி ஆவானோ, எனக்கு ஒண்ணும் தெரியல. இல்ல, அந்த ஆண் பாவம் இன்னும் சும்மா விடாது. டேய் கல்யாணம், எனக்கு லவ் லெட்டர் எழுத தெரியாதுடா, அதான் பதில் கொடுக்கல. லவ் லெட்டர் எழுத தெரியாதா? இந்த காலத்து பொண்ணா நீ? என்னதான் படிக்கிற? இல்ல உங்க ஸ்கூல்ல என்னதான் சொல்லி கொடுக்கறாங்க? நான் வந்து பேசிக்கிறேன். போனா போகுது. நான் சொல்றேன், நீ எழுதுற, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். டேய் அது ஸ்கூல் நோட்ரா. இதுல எழுதுனாதான் ராசியா இருக்கும். என் உயிரினும் இனிய. அப்படின்னா நீ தேர மாட்ட. உனக்கு எல்லாம் ஒரு காதல். நான் சொல்றத நீ எழுது. என் உயிரினும் இனிய. என்னடா உயிருக்கு ஈரன் பேசிட்டு இருக்கீங்க? உயிர் இல்லம்மா, உயிரியல். உயிரியல் படிக்கிறோம். ஜில்லா படிக்குதுமா. அதேனப்பா உயிரியல்? எங்க காலத்துல இந்த படிப்பெல்லாம் இல்லப்பா. சரி படிங்க கேப்போம். நீங்க இதெல்லாம் கேட்க கூடாது. ஜில்லா மாத்திரம் தனியா படிக்கணும். அது என்னப்பா அப்படிப்பட்ட படிப்பு? அது அப்படித்தான் அப்படித்தான். ஜில்லா நீ போய் படிமா. கூப்பியாக்கா? இப்ப என்னடா பண்றது? நீ அவனுக்கு பதில் லெட்டர் எழுதி கொடுக்கறதுக்குள்ள பல்லெல்லாம் விழுந்து கிழவன் ஆயிடுவான். அது சரி, நீ அவனை லவ் பண்றியா? நிஜமாவே லவ் பண்றியா? கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு லவ் பண்றியா? அப்புறம் எதுக்கு லெட்டர்லாம்? நேரத்தையே சந்திச்சிட வேண்டியதானே? ஐயோ ஐயோ ஐயோ, என்னைக்கு இருந்தாலும் சந்திக்க போறவங்க தானே. எனக்கு பயமா இருக்குடா. முதல்ல அப்படித்தான் இருக்கும், அப்புறம் பார்க்கலன்னா தூக்கமே வராது. இந்த பாரு, நான் முத்துவை பார்த்து ஏற்பாடு பண்ணிடுறேன். முதல் சந்திப்புக்கு தயாரா இரு. காதலா பண்ற காதல் அன்னைக்கே இந்த புத்தகத்தை படிக்கும் போதே தெரியும் இப்படி ஏதாவது கோளாறு வரும்னு. காதலிக்கிற வயசா இது? இந்த வயசுல காதலிக்காம வேற எந்த வயசுல காதலிக்கிறது? ஏப்பா அக்காவை போட்டு அடிக்கிறீங்க? காதலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? காதலை பத்தி எனக்கு என்ன தெரியுமா? சொல்லுங்க, என்ன தெரிஞ்சுக்கிறேன். என்னடே சிவார்சா பண்ற சிவார்சு?
சிலம்பு விளையாட போறேன்னு சொல்லிட்டு காதலுக்கு தூதாரா போயிருக்க. தூது போற உடம்பாடா அது. போசப்பாரு ஹரிச்சந்திர மயானத்துல சுடல காக்குற மாதிரி. ஏங்க ஏங்க குழந்தைங்க கிட்ட தயார் பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தைகளா அது வெத்து வச்சிருக்கா பாரு. உன் சைஸுக்கு ஒரு பையன், என் சைஸுக்கு ஒரு பொண்ணு. 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? அக்கா லவ் பண்ணிருக்காங்க, தம்பி போஸ்ட்மேன் உத்தியோகம் பார்த்திருக்காரு. கேண்டி ஜில்லா, அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா? இவன் லவ் பண்றது கூட தப்பு இல்ல. பையன் யார் தெரியுமா? சிலம்பு வாத்தியார் பையன் முத்து. அடி பாவி, நீ அடிக்கடி மாடிக்கு போய் நிக்கும் போதே நான் நினைச்சேன். எங்க இப்ப என்னங்க பண்றது? குடும்பத்தோட போய் திருப்பதியில மொட்டை அடிக்க வேண்டியதுதான். கார்லயா பஸ்லயா? அடே, நான் வயிற்றுச்சல பேசிக்கிட்டு இருக்கேன், நீ வாகனத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா? அப்படியே திருப்பதிக்கு போனாலும் உங்களை ட்ரெயின்ல தான் தூக்கிட்டு போக முடியும். சும்மா இருங்க. இப்ப சொல்லு, அவசர ஆத்திரத்துக்கு கூட்டிட்டு போறது மாதிரியா பத்தி வச்சிருக்க? சும்மா